அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள காலங்களில் நகைகளை கொண்டு செல்வது தொடர்பாக விதிகளை வகுக்க கோரிய வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள காலங்களில் நகைகளை கொண்டு செல்வது தொடர்பாக விதிகளை வகுக்க கோரி பிரபல நகைக்கடை சார்பில் அளிக்கப்பட்ட விண்ணப்பத்தை சட்டப்படி பரிசீலிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் அறிவிப்பிற்கு பிறகு அமலுக்கு வந்த தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம், நகை போன்றவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வருகின்றனர். உரிய ஆதாரங்களை காட்டி அவற்றை சம்பந்தப்பட்டவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதியில் அமலில் உள்ள காலங்களில் நகைகளை கொண்டு செல்வது தொடர்பாக விதிகளை வகுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட பிரபல நகைக்கடை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு தலைமை நீதிபதி S.A. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு உரிய ஆவணங்கள் வைத்திருந்தும் 6 முறை தங்கள் நிறுவனத்தின் நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாகவும் 5-6 நாட்களுக்கு பிறகுதான் அந்த நகைகள் மீண்டும் கிடைக்கப் பெறுகின்றன என நகைக்கடை தரப்பில் வாதிடப்பட்டது. இதன் காரணமாக தங்களுக்கு வர்த்தக இழப்பு, நிதி இழப்பு ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தற்போது பறிமுதல் செய்யப்படும் நகை, பணம் ஆகியவற்றிற்கான ஆதாரங்கள் சமர்ப்பித்தால் ஒரே நாளில் அவை திருப்பி அளிக்கப்பட்டு வருகின்றன. தற்போதைய நிலையில் இது சம்பந்தமாக விதிகள் வகுக்க உத்தரவிட முடியாது என்றும் தெரிவித்தார். இதையடுத்து மனு திரும்ப பெற்றுக் கொள்வதாக மனுதாரர்கள் தெரிவித்ததை திரும்ப வர அனுமதித்த நீதிபதிகள் தேர்தலுக்கு பிறகு இது குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு மனுதாரர் மனு அளிக்கலாம் என்றும் அதை தேர்தல் ஆணையம் சட்டப்படி விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.